ஓகேம்மா, நம்ம டிஃபரன்ஷியபிலிட்டி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும்னா அதுக்கு கண்டிஷன் என்ன, அது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் 10.1 போடலாம். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் லைன் டு த கிராஃப் f of x is equal to 7x plus 5 at the point x0, f of x0. ஸோ இந்த சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இது புக்கில் கொடுத்துருக்க மாதிரி போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பழைய மெத்தட், தட் இஸ் அந்த எக்ஸசைஸ் 10.1ல ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் இல்லையா, அந்த மெத்தட்லயே நம்ம போடுவோம். ஓகேவா, இந்த மெத்தட், தட் இஸ் நம்ம நேற்று போட்டோம் இல்லையா, இந்த மெத்தட்லயே நம்ம போடுவோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் கிவன்? ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் 10.1. ஸோ f of x is given as 7x plus 5. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் y is equal to f of x is equal to 7x plus 5. அப்போ what about y plus delta y? y plus delta y is equal to f of x plus delta x. That is, இங்க x எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் x க்கு பதிலா x plus delta x போடணும். அப்போ which is equal to 7 into x plus delta x plus 5 வந்துரும். இப்போ இந்த y இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துரும். ஸோ அப்போ delta y is equal to, ஸோ 7 ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 7x plus 7 delta x plus 5 minus y வந்துரும். So which is equal to 7x plus 7 delta x plus 5, and then minus y ங்கிறது என்னது, it is 7x plus 5. So இதை minus ஆல multiply பண்ணோம்னா minus 7x minus 5 வந்துரும். So plus 7x minus 7x cancel ஆடும், plus 5 minus 5 cancel ஆடும், which is equal to 7 into delta x வந்துரும். ஓகேவா, now let us divide it by delta x, ரெண்டு பக்கமும். So delta y by delta x is equal to 7 into delta x divided by delta x. So இப்போ delta x cancel ஆகும், which is equal to 7. Now let us apply the limit. Limit delta x tends to 0. Delta y by delta x, which is equal to limit delta x tends to 0, 7. So limit of a constant is the same constant. இப்போ 7 நே வந்துரும். So this is going to be dy by dx. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Therefore d by dx of derivative of this function, that is 7x plus 5 is equal to 7. இதுதான் நமக்கு கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். அப்போ therefore ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் at x0, f of x0. ஸோ இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா இந்த வந்திருக்க ஆன்சர்ல எக்ஸுக்கு பதிலா x0னும் yக்கு பதிலா f of x0னும் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இங்க x0 இல்லை, ஸோ அப்போ 7 தான். அப்போ therefore the slope of the tangent is 7. இங்க வந்திருக்கு இல்லையா, இந்த ஆன்சர்ல எக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸுக்கு பதிலா x0 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதணும். பட் இங்க எக்ஸே இல்ல, வெறும் கான்ஸ்டன்ட் தான் வந்திருக்கு. ஸோ therefore this constant is the slope of the tangent. ஸோ அதுதான் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இப்படி போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நேற்று போட்ட மெத்தட்ல போட்டோம்னா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.2 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 10.2ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the slope of the tangent line to the graph f of x is equal to minus 5x square plus 7x at 5, f of 5. ஸோ இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to minus 5x square plus 7x. ஓகேவா, இப்போ y is equal to f of x, which is equal to minus 5x square plus 7x. இப்போ இதுல இருந்து let us find what is y plus delta y, which is equal to f of x plus delta x. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபங்க்ஷன்ல எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் x plus delta x போடணும். So அப்போ it can be written as minus 5 into x plus delta x the whole square plus 7 into x plus delta x. ஓகேவா, ஸோ இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து டெல்டா ஒய் என்ன வரும்? டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு, ஸோ minus 5 into இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டெல்டா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் plus 2 into x into delta x, and then plus 7 into x plus delta x minus y. ஓகேவா, இப்போ yக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணுவோம். yங்கிறது தான் என்னது? இது minus 5x square plus 7x. ஓகேவா, இதை இங்க ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்க உள்ள ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ minus 5 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? minus 5x square minus 5 delta x the whole square minus 10x into delta x. ஸோ இங்க 7 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா plus 7x plus 7 delta x. ஸோ இப்போ மைனஸ் ஒய். ஸோ ஒய்ங்கிறது தான் இது. ஸோ இதுல நம்ம மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 5x ஸ்கொயர் minus 7x வந்துரும்.
ஸோ இந்த 5x ஸ்கொயரும் இந்த மைனஸ் 5x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். தென் இந்த மைனஸ் 7xம் பிளஸ் 7xம் கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த மீதி இருக்க எல்லா டேர்ம்லேருந்தும் ஒரு டெல்டா எக்ஸை வெளியில் எடுத்துடலாம். Let us take delta x outside. So delta x வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? We'll get this to be, that is delta y is equal to delta x into, so it is minus 5 into delta x minus 10x and then plus 7 and வந்துரும். We'll get it like this. Delta x வெளியில் எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடும். We'll get it like this. இந்த மாதிரி கிடைச்சிடும். இப்போ now let us divide it by delta x. Delta x ஆல divide பண்ணுவோம். So delta y by delta x is equal to delta x into minus 5 into delta x minus 10x plus 7 divided by delta x. So delta x cancel ஆகும். Now let us apply the limit delta x tends to 0. Delta y by delta x. இதுதான் என்னது? dy by dx. ஓகேவா? அப்போ which is equal to limit delta x tends to 0. minus 5 into delta x minus 10x plus 7. இப்போ இதில் delta x க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணோம்னா, applying the limit delta x as 0. இந்த delta x க்கு 0 போட்டோம்னா இந்த term 0 ஆகிடும். இப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும்? minus 10x plus 7. அப்போ therefore d by dx of this function, that is minus 5x square plus 7 is equal to minus 10x plus 7. So the derivative of this function is this. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Slope of the tangent. So slope of the tangent at 5, f of 5 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 5, f of 5னா இப்போ என்ன பண்ணணும்? இதில் எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா when x is equal to 5 தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ minus 10 into 5. எக்ஸுக்கு பதிலாக 5னும் yக்கு பதிலாக f of 5. f of 5னா இந்த ஃபங்க்ஷனில் 5 சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூவோ அது சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் இங்கே நமக்கு ஒய்யே இல்லை, அதனால பிரச்சனையே இல்லை. எக்ஸுக்கு பதிலாக மட்டும் 5 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணால் minus 10 into 5 plus 7 or which is equal to, so it is minus 55 plus 7. அப்போ which is equal to, so minus 55 plus 7 நமக்கு என்ன வரும்? சாரி minus 50 plus 7 which is equal to minus 43. அப்போ therefore slope of tangent at 5, f of 5 is equal to minus 43. So this is the slope of the tangent. So இதுதான் tangent ஓட slope. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ இந்த மெத்தடில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புக்கில் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 10.3 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 10.3 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட் த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எனி இன்டீஜர். ஸோ இது இன்டீஜர் பாயிண்ட்ஸ்லாம் டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? நான் இந்த கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் நாட் கண்டினியூஸ். ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இட் இஸ் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ். திஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் at the integer points. So integer points லாம் அது continuous கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? it is not continuous at the integer points. ஏன் இது integer points லாம் continuous கிடையாது? ஏன்னா since limit x tends to n minus greatest integer function x is equal to n minus 1. But limit x tends to n plus greatest integer function x is equal to n. So limit, left limit or right limit எப்பயுமே ஈக்குவலாகவே வராது இன்டீஜர் பாயிண்ட்ஸில். when n is an integer, nங்கிற இன்டீஜர் பாயிண்ட்ல நமக்கு லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் ஈக்குவலாகவே இருக்காது. ஸோ லிமிட்டே ஈக்குவலாக இல்லைனா, கண்டினியூஸாகவே இல்லைனா அப்போ அது கண்டிப்பாக டிஃபரன்ஷியலாகவும் இருக்காது. அப்போ therefore f dash of x does not exist or f dash of n does not exist. Or this function is not differentiable at the integer points. Integer points ல இது differentiable கிடையாது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும்னா கண்டிப்பாக அது கண்டினியூஸாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம் இல்லையா? கிராஃப்லேருந்து எப்படி அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம அது நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் இந்த மாதிரி வி ஷேப் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி டிஸ்கண்டினியூட்டி இருக்கக்கூடாது, எனி டைப் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி இருக்கக்கூடாது. அண்ட் தென் டேஞ்சன்ட் வந்து
வெர்டிக்கல் டேஞ்சன்ட் இருக்கக்கூடாது. இது 3 கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் இங்கே டிஸ்கண்டினியூட்டி இருந்தாலே அது டிஃபரன்ஷியபிள் கிடையாது. அந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ அதனால தான் அது டிஃபரன்ஷியபிளும் கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ எக்ஸசைஸ்ல ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு இப்போ செகண்ட் சம் போடலாம். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் ஃப்ரம் த ரைட் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் டெரிவேட்டிவ் ரைட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். இஃப் தே எக்ஸிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் ஆர் த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ லெஃப்ட் டெரிவேட்டிவ் ரைட் டெரிவேட்டிவ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவலாக இருந்தால் தென் தே ஆர் டிஃபரன்ஷியபிள். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸைஸ் 10.1. இதில் செகண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை கிளியராக டிஃபைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருந்தாலே அதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியராக டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா when x is less than 1 and when x is greater than or equal to 1 பிரிக்கலாம். ஓகேவா? So when x is less than 1, the function is minus of x minus 1. And when x is greater than or equal to 1, the function is x minus 1. So this is the function. இதுதான் நமக்கு இப்போ கொடுத்துருக்க function. ஓகேவா? So at x is equal to 1, நம்ம இது கேட்டிருக்காங்க. நமக்கு left derivative என்ன ஃபார்முலா தெரியும்? That is f dash of x naught minus. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? Limit h tends to 0, f of x naught minus h minus f of x naught divided by minus h ன்னு படிச்சோம் இல்லையா? இதான ஃபார்முலா படிச்சோம். அப்ப therefore இங்க f dash of 1 minus is equal to limit h tends to 0 f of 1 minus h minus f of 1 divided by minus h, which is equal to limit h tends to 0. இப்ப f of 1 minus h இது எந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா when x is less than 1 என்ன ஃபங்க்ஷனோ அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். When x is less than 1, the function is minus of x minus 1. இதுல x க்கு பதிலா 1 minus h போடணும். So இதுல x க்கு பதிலா 1 minus h போட்டா என்ன வரும்? Minus of 1 minus h minus 1 minus f of 1. f of 1ங்கிறது when x is equal to 1. What is the function? When x is equal to 1, இதான் function. இதுல x க்கு பதிலா 1 ன்னு போடணும். So இதுல x க்கு பதிலா 1 ன்னு போட்டா என்ன வரும்? 1 minus 1, which is 0 divided by minus h ன்னு வரும். which is equal to limit h tends to 0. So இதுல plus 1 minus 1 cancel பண்ணிடலாம். இது minus into minus plus h ஆயிடும். h divided by minus h. அப்ப which is equal to limit h tends to 0 minus 1 வந்துரும். Now limit of a constant is the same constant. அப்ப minus 1. அப்ப therefore we can say that the left derivative that is f dash of 1 minus is equal to minus 1. So the left derivative is minus 1. Left derivative of this function is minus 1. இப்போ அடுத்தது நம்ம right derivative கண்டுபிடிப்போம். That is f dash of x naught plus. இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? Limit h tends to 0 f of x naught plus h minus f of x naught divided by h. புரியுதாமா? இது வந்து right derivative கான ஃபார்முலா, இது left derivative கான ஃபார்முலா. இப்போ நம்ம x நாட்டுக்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். That is f dash of 1 plus which is equal to limit h tends to 0 f of 1 plus h minus f of 1 divided by h. அப்ப which is equal to, so இப்போ 1 plus hங்கிறது எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்? When x is slightly greater than 1, what is the function? இதுல x க்கு பதிலா 1 plus h ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். லெஃப்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும் 1 minus hங்கிறத. ரைட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும் போது இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும் x க்கு பதிலா 1 plus hங்கிறத. So அப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்ப limit h tends to 0. So it will become as 1 plus h minus 1 minus f of 1. f of 1ங்கிறது when x is equal to 1, the function is x minus 1. So இதுல x க்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இதுல x க்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்ப you'll get it as 1 minus 1 divided by h ன்னு வந்துரும். So 1 minus 1 is 0. So இங்க plus 1 minus 1 gets cancelled, which is equal to limit h tends to 0 h by h, which is equal to limit h tends to 0 1, which is equal to 1. அப்ப therefore the right derivative நமக்கு என்ன கிடைக்குது? We get the right derivative to be that is f dash of 1 plus is equal to 1. இத number 2 ன்னு எடுத்துக்கலாம். இத number 1 ன்னு எடுத்துக்கலாம். Let us take this to be number 1. Now from 1 and 2 what can we say? From 1 and 2 left derivative என்ன கிடைச்சது? That is f dash of 1 minus வந்து minus 1 வந்தது. Whereas f dash of 1 plus வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? Plus 1 வந்திருக்கு. So they are not equal. அப்ப therefore f dash of 1 does not exist.
So f dash of 1 does not exist. இங்க it is not differentiable at the point x is equal to 1. அப்படி எழுதலாம். It is not differentiable at the point x is equal to 1. அந்த மாதிரியும் எழுதலாம். புரிஞ்சுதாமா? இப்போ next second one பாருங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? The function given here is f of x is equal to root of 1 minus x square. So இந்த function எப்படி போறதுன்னு பார்ப்போம். So இதுக்கும் நம்ம அதே மாதிரி தான் நம்ம left derivative right derivative கண்டுபிடிக்க போறோம். So f dash of x naught minus which is equal to limit h tends to 0 f of x naught minus h minus f of x naught divided by minus h. But that is f dash of 1 minus is equal to limit h tends to 0 1 minus h sorry f of 1 minus h minus f of 1 divided by minus h, which is equal to limit h tends to 0. இங்க ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபங்க்ஷன் தான். when x is less than 0 greater than 0 ரெண்டு இடத்துலயுமே we have the same ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்குது நமக்கு. ஸோ அதனால ரெண்டுத்தையுமே நம்ம இங்க ஒரே ஃபங்க்ஷன்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இங்க எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் ஹெச்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Let us substitute x as 1 minus h here. So இதில் substitute பண்ணா நமக்கு என்ன வரும்? x க்கு பதிலா போட்டோம்னா root of 1 minus h the whole square minus f of 1. f of 1 னா இங்க x க்கு பதிலா 1 ன்னு substitute பண்ணோம். So இதில் x க்கு பதிலா 1 ன்னு போட்டோம்னா 1 minus 1 0 ஆயிடும் divided by minus h. இப்போ இதை simplify பண்ணுவோம். இப்போ limit h tends to 0. இப்போ root of 1 minus இப்போ இதை expand பண்ணுவோம். expand பண்ணா என்ன வரும்? You will get it as 1 plus h square minus 2h. அப்ப அது உள்ள minus ஆல multiply பண்ணோம்னா minus 1 minus h square plus 2h divided by minus h ன்னு வந்துரும். So plus 1 minus 1 gets cancelled. இப்போ இது ரெண்டுத்துல இருந்து நம்ம ஒரு h வெளியில எடுத்துடலாம். So h வந்து ரூட்டை விட்டு வெளியில வரும்போது நமக்கு என்ன ஆயிடும்? root h ன்னு ஆயிடும். இப்போ limit h tends to 0 root h வெளியில எடுத்துட்டோம். இப்போ மீதி நமக்கு உள்ள என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் ஸோ ஒரு ஹெச் வெளியில எடுத்தாச்சு. இப்போ இங்க மீதி நமக்கு 2 இருக்கும். இங்க நமக்கு மீதி ஹெச் இருக்கும் டிவைடட் பை மைனஸ் ஹெச். ஸோ இந்த ஹெச்சும் சாரி இந்த ரூட் ஹெச்சும் இந்த ஹெச்சும் கேன்சல் பண்ணோம்னா ஒரு ரூட் ஹெச் வருமா? வில் கெட் திஸ் டு பி ஈக்குவல் டு ரூட் ஹெச். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 ரூட் ஆஃப் 2 மைனஸ் ஹெச் டிவைடட் பை மைனஸ் ரூட் ஹெச். இப்போ ஹெச்சுக்கு 0 லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஹெச்சுக்கு 0 போட்டால் நமக்கு என்ன வரும்? ரூட் ஆஃப் 2 மைனஸ் 0 டிவைடட் ஆர் மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா டிவைடட் பை 0. 0க்கு ரூட் எடுத்தால் 0 தானே. எனிதிங் டிவைடட் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி. அண்ட் இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ therefore we can say that f dash of 1 minus is equal to minus infinity. So the left derivative is minus infinity. இப்போ அடுத்தது நம்ம ரைட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். Let us find the right derivative. So right derivative என்ன வரும்? What will be the right derivative? So f dash of x naught plus அதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? limit h tends to 0 f of x naught plus h minus f of x naught divided by h. But that is f dash of 1 plus is equal to limit h tends to 0 f of 1 plus h minus f of 1 divided by h, which is equal to limit h tends to 0. So in the function la x க்கு பதிலா 1 plus h ன்னு substitute பண்ணோம். So அந்த functionல substitute பண்ணா என்ன வரும்? root of 1 minus 1 plus h the whole square minus f of 1 x க்கு பதிலா 1 ன்னு போட்டோம்னா 1 minus 1 0 ஆயிடும் divided by h. இப்போ இதை expand பண்ணுவோம். which is limit h tends to 0. So it is root of 1 minus 1 minus h square minus 2h divided by h ன்னு வந்துரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதுல plus 1 minus 1 gets cancel. இப்போ இதுல இருந்து ஒரு h வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ h வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? சரி ஸோ நம்ம h வெளியில எடுத்து கேன்சல் பண்ணோம்னா அப்போ you'll get this as limit h tends to 0. So it is root h into மீதி நமக்கு உள்ள என்ன இருக்கும்? You'll have it as 2 minus h இல்லையா? or minus 2 minus h இருக்கும் divided by h. so இது ரெண்டு cancel பண்ணோம்னா we will get this to be root h. அப்ப which is equal to limit h tends to 0. you'll get it as root of minus 2 minus h divided by root h. இப்ப h க்கு 0 limit apply பண்ணோம்னா h க்கு 0 போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? you'll get this to be root of minus 2 minus 0 divided by 0.
Anything divided by 0 is infinity. But this will become as infinity. So therefore f dash of 1 plus is equal to infinity. Then let us take it as number 2. Now from 1 and 2, that is f dash of 1 minus. What did we get for f dash of 1 minus? It is minus infinity. So it is not equal to f dash of 1 plus. Therefore f dash of 1 does not exist. F dash of 1 does not exist. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஒரு நிமிஷமா, இந்த சம்ல நம்ம ரைட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியாதுமா. இந்த சம்ல this particular sumல we cannot find the right derivative. இது ரைட் டெரிவேட்டிவ் ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, லெஃப்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம், ஓகே ஃபைன். ஆனால் ரைட் டெரிவேட்டிவ் இங்கே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, ஏன்னா ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ வென் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1, எக்ஸ் 1 விட ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இப்போ ரூட்டுக்குள்ள நமக்கு ஒரு நெகட்டிவ் நம்பர்ல வந்துடும். எக்ஸ் ஸ்லைட்டாக 1 விட ஜாஸ்தியாக இருக்கட்டுமே, பட் 1.5 எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நீங்கள் இதை ஸ்கொயர் பண்ணிட்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது அப்போ ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்துடும் இல்லையா. you'll get ரூட்டுக்குள்ள நமக்கு நெகட்டிவ் வந்துடும். that is you'll get this to be equal to f of x will be equal to root of some negative number, which is not possible. that is அப்போ அது ஃபங்க்ஷனே கிடையாது இல்லையா. இட் இஸ் நாட் பாசிபிள். ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ therefore f of x is not a function when x is greater than 1. when x is greater than 1 இது ஃபங்க்ஷனே கிடையாது. f of x ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது. இட் will not be a function at all. ஏன்னா ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்தால் அதுக்கு நம்ம ரூட்டே எடுக்க முடியாது. ஸோ அப்போ therefore f of x is not a function. அப்போ therefore இதுக்கு ரைட் டெரிவேட்டிவ் கிடையாது. அப்போ therefore ரைட் டெரிவேட்டிவ் that is f dash of 1 plus cannot be found. f dash of 1 plus cannot be found. ரைட் டெரிவேட்டிவ் கிடையாது. அப்போ ஆனால் நமக்கு f dash of 1 minus என்ன, it is equal to minus infinity. அப்போ therefore f dash of x or f dash of 1 does not exist. ஏன்னா லெஃப்ட் டெரிவேட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கு, ரைட் டெரிவேட்டிவ் கண்டே பிடிக்க முடியாது. அப்போ கண்டிப்பா f dash of 1 does not exist. f dash of 1 கிடையாது. புரியுதா? ஸோ இந்த பர்டிகுலர் சம்முக்கு ரைட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா when x is greater than 1 f dash of x ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்துடும், which is not possible. ஏன்னா ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு நம்மளால ரூட் எடுக்க முடியாது. இப்போ therefore f of x is not a function when x is greater than 1. x 1 விட ஜாஸ்தியா இருக்கும்போது இது ஃபங்க்ஷனாவே இருக்காது. அப்போ f dash of 1 plus cannot be found. அது கண்டே பிடிக்க முடியாது. அப்போ therefore நமக்கு என்ன தெரியும், லெஃப்ட் லிமிட் it is minus infinity. அப்போ therefore f dash of 1 does not exist. இதுக்கு it is not differentiable at x is equal to 1. அந்த பாயிண்ட்ல இது differentiable கிடையாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த தேர்ட் சம் போடலாம். இதுல தேர்ட் சம். ஸோ தேர்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, it is given as f of x is equal to x when x is less than or equal to 1 and it is equal to x square when x is greater than 1. So இதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. So the function given here is f of x is equal to x when x is less than or equal to 1 and it is equal to x square when x is greater than 1. So இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்போ which is equal to, so இதை நம்ம left derivative கண்டுபிடிப்போம். that is f dash of x naught minus, அதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம், limit h tends to 0 f of x naught minus h minus f of x naught divided by minus h. that is f dash of 1 minus is equal to limit h tends to 0 f of 1 minus h minus f of 1 divided by minus h, which is equal to limit h tends to 0. So 1 minus h எந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், when x is less than 1. when x is less than 1 the function is x. இதுல x க்கு பதிலா 1 minus h போடணும். So it is 1 minus h minus f of 1 when x is equal to 1. when x is equal to 1 the function is x. இப்போ இதுல x க்கு பதிலா நம்ம 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, x க்கு பதிலா 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா you get it as 1 divided by minus h. இப்போ plus 1 minus 1 cancel ஆயிடும், which is limit h tends to 0 minus h by minus h, which is equal to limit h tends to 0 1, which is equal to 1. Therefore f dash of 1 minus is equal to 1. So the left derivative is 1.
இப்போ அடுத்து ரைட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். that is f dash of x naught plus which is equal to limit h tends to 0 f of x naught plus h minus f of x naught divided by h. இப்போ f dash of 1 plus that is limit h tends to 0 f of 1 plus h minus f of 1 divided by h. ஸோ இப்போ நம்ம இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 plus ஹெச்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? when x is greater than 1 என்ன ஃபங்க்ஷனோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 plus ஹெச்னு போட்டோம்னா அப்போ you'll get this to be equal to, ஸோ இது நமக்கு என்ன ஆகும்னா இப்போ which is equal to limit h tends to 0 1 plus h the whole square minus f of 1. So when x is equal to 1 f of 1 இல்லையா? So when x is equal to 1 the function is x. இதில் xக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இதில் xக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ you'll get this to be equal to 1 divided by h. இப்போ which is equal to limit h tends to 0. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். 1 plus h square plus 2h minus 1 divided by h. ஸோ இப்போ இதில் ஒரு ஹெச்சை காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ லிமிட் h tends to 0. ஹெச்சை வெளியில் எடுத்தோம்னா மீதி h plus 2 divided by h. h cancel ஆகிடும். இப்போ ஹெச்சுக்கு 0 லிமிட் அப்ளை பண்ணோம்னா we'll get this to be equal to 2. So therefore f dash of 1 plus is equal to 2. Then let us take it as number 2. ஏற்கனவே நமக்கு f dash of 1 minus என்ன வந்துச்சு? It is 1 ன்னு வந்திருக்கு இல்லையா? இதை 1 ன்னு எடுத்துக்கலாம். So from 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம்னா f dash of 1 minus is not equal to f dash of 1 plus. அப்போ therefore f dash of x is not differentiable or f of x is not differentiable at x is equal to 1. So இந்த பாயிண்ட்ல இது differentiable கிடையாது. ஏன்னா left derivative right derivative ஈக்குவலா வராததுனால இது differentiable கிடையாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம third sum பார்க்கலாம். third one. So நமக்கு third one என்ன கொடுத்திருக்காங்க? Determine whether the following functions is differentiable at the indicated values. So இது differentiable ஆன்னு கேட்டிருக்காங்க. இங்க first one என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x is equal to x into modulus of x at x is equal to 0. So நமக்கு கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to x into modulus of x. So at x is equal to 0. முதல்ல இந்த ஃபங்க்ஷனை ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதலாம்? இட் கேன் பி ரிட்டன் as x into minus x when x is less than 0. And it is equal to x into plus x when x is greater than or equal to 0. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? modulus of x க்கு தானே டெஃபினிஷன், அதை யூஸ் பண்ணி இதை எழுதுறோம். அப்போ therefore this can be written as minus x square if x is less than 0 and it is equal to plus x square if x is greater than or equal to 0. இப்போ நம்ம இதே மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ at x is equal to 0 கேட்டிருக்காங்களே, முதல்ல ஃபார்முலா எழுதிக்கும். f dash of x naught minus is equal to limit h tends to 0 f of x naught minus h minus f of x naught divided by minus h. But that is f dash of 0 minus, ஏன்னா இங்க at x is equal to 0 ன்னு கேட்டிருக்கனால. இப்போ போன சம்ல எல்லாத்துலயுமே at x is equal to 1 ன்னு கேட்டதுனால நம்ம f dash of 1 minus 1 plus ன்னு கண்டுபிடிச்சோம். இங்க at x is equal to 0 ன்னு கேட்டிருக்கனால f dash of 0 minus, இப்போ which is equal to limit h tends to 0 f of 0 minus h minus f of 0 divided by minus h. Which is equal to limit h tends to 0. So the 0 minus h இதை எதுல சப்ஸ்டியூட் பண்ணும்? when x is less than 0 என்ன ஃபங்க்ஷனோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் ஹெச்னு போடணும். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் ஹெச்னு போட்டோம்னா மைனஸ் ஆஃப் 0 மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஆஃப் 0. Then when x is equal to 0, the function is x square. இதில் xக்கு பதிலாக 0 போட்டோம்னா அப்போ it will get it as 0 divided by minus h. இப்போ which is equal to limit h tends to 0 minus இது h square divided by minus h ன்னு வந்துரும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், ஒரு h கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஹெச்சுக்கு 0 லிமிட் அப்ளை பண்ணோம்னா applying the limit h as 0 will get it as 0. அப்போ therefore from this we get that is f dash of 0 minus is equal to 0. Then let us take it as number 1. ஓகேவா? இப்போ அடுத்து அதே மாதிரி ரைட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். that is f dash of x naught plus which is equal to limit h tends to 0 f of x naught plus h minus f of x naught divided by h, which is equal to நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f dash of 0 plus
which is limit h tends to 0, f of 0 plus h minus f of 0 divided by h. Which is equal to limit h tends to 0. So in the 0 plus h in the function substitute pannom when x is greater than 0. When x is greater than 0, what is the function? X square. Idhila x ku badala 0 plus h in substitute pannom. So we will get it as 0 plus h the whole square minus f of 0. When x is equal to 0, when x is equal to 0, the function is x square. Idhila x ku 0 and substitute pannona, we will get this to be equal to 0 divided by h, which is equal to limit h tends to 0, h square by h. So idhila or h cancel aadum, which is equal to, so idhila h ku 0 limit apply pannona 0. Therefore from this we get that f dash of 0 plus is equal to 0. Either let us take it as number 2. Now from 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம்? That is left derivative, that is f dash of 0 minus, அது என்ன? அதுவும் 0 தான். f dash of 0 plus என்ன? அதுவும் 0 தான். So அப்ப f dash of 0 minus is equal to f dash of 0 plus. அப்ப therefore f dash of 0 exists or f of x is differentiable at x is equal to 0. So in the point la f of x வந்து differentiable. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? இப்ப அடுத்தது second subdivision இதுலயே. So second subdivision நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? f of x is given as modulus of x square minus 1 at x is equal to 1. So இதான் கேட்டிருக்காங்க. So இது எப்படி இது பண்றதுன்னு பார்க்கலாம். So இங்க நமக்கு கொடுத்திருக்க function வந்து f of x is equal to modulus of x square minus 1. So இதை நம்ம இன்டர்வலா பிரிக்கணும். இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? இதை 0 க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இந்த மாடுலஸ் குள்ள இருக்கதை 0 க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. So 0 க்கு ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்? x square minus 1 is equal to 0. அப்ப x square is equal to 1. அப்ப x is equal to plus 1 minus 1. Plus or minus 1 ன்னு வரும் இல்லையா? So அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இன்டர்வல் பிரிக்கும்போது when x is less than minus 1, அப்போ what is the function? And when x lies between minus 1 and plus 1, அப்போ what is the function? Okay va? So அந்த மாதிரி பிரிக்கணும். We have to separate it like this. That is minus 1 less than x, less than or equal to x, less than or equal to 1. When x lies between minus 1 and plus 1, அப்போ what is the function? And when x is greater than 1, அப்போ what is the function? இந்த மாதிரி நம்ம 3 இன்டர்வலா பிரிச்சுக்கணும். We have to separate it as 3 intervals f of x. புரியுதா? So இப்போ when x is less than minus 1, minus 1 க்கு கீழே இருக்கும்போது the function will be plus of x square minus 1. ஏன்னா உங்களுக்கு x minus 1 க்கு கீழே இருக்கும்போது that is minus 2 கொடுத்தீங்கன்னா minus 2 the whole square 4 minus 1 பாசிட்டிவா தான் வரும். So அதனால தான் நம்ம டைரக்டா பாசிட்டிவா எடுத்துக்கிறோம் x square minus 1 ன்னு. When x lies between minus 1 and plus 1, minus 1 க்கும் plus 1 க்கும் நடுவுல தான் இந்த வேல்யூ நெகட்டிவா வரும். So அப்ப அங்க தான் நம்ம வந்து மைனஸை பிளஸ்ஸா மாத்தணும். So அப்ப வந்து minus of x square minus 1. And when x is greater than 1, x 1 விட ஜாஸ்தியா இருக்கும்போது அப்ப the function is going to be it is x square minus 1. ஏன்னா x 1 விட ஜாஸ்தியா இருந்தாலும் the function is x square minus 1. ஓகேவா? So இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இது புரியுதா எப்படி பிரிக்கணும்னு? இதை 0 க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இதை 0 க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? x is equal to plus or minus 1 கிடைக்குது. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து when x is less than minus 1 எப்படி இருக்கும், minus 1 க்கும் plus 1 க்கும் நடுவில் எப்படி இருக்கும், and when x is greater than 1 எப்படி இருக்கும்ன்றத பார்க்குறோம். when x is less than minus 1, minus 1 க்கு கீழே இருக்கும்போது that is minus 1 க்கு கீழே இப்போ சப்போஸ் நீங்க minus 2 போட்டு பாருங்க. minus 2 the whole square 4 minus 1 is 3. So அப்போ பாசிட்டிவா தான் வரும். So அப்போ therefore நம்ம டைரக்டாவே x square minus 1 எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ள கண்டிப்பா நமக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். ஏன்னா ஸ்கொயர் பண்றதுனால. ஓகேவா? So பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். So அதனால அப்படியே எடுத்துக்கிறோம். ஆனா minus 1 க்கும் plus 1 க்கும் நடுவுல x இருக்கும்போது that is 0 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ உள்ள நெகட்டிவ் நம்பர் தான் வரும். அப்ப அதை நம்ம பாசிட்டிவா மாத்தணும். அதான மாடுலஸ் ஃபங்க்ஷனோட வேலை. நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்தணும். ஸோ அப்போ அதை பாசிட்டிவா மாற்றும் போது மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதணும். And then when x is greater than 1, x 1 விட ஜாஸ்தியா இருக்கும்போது கண்டிப்பா உள்ள பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். அதனால அப்படியே எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம at x is equal to 1 கேட்டிருக்காங்க. at x is equal to 1. ஸோ இப்போ இது கண்டுபிடிப்போம். So f dash of x naught minus is equal to, so it is limit h tends to 0, f of x naught minus h minus f of x naught
divided by minus h. இப்போ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது f dash of 1 minus ஏன்னா at x is equal to 1 தானே கேட்டிருக்காங்க. which is equal to limit h tends to 0 f of 1 minus h minus f of 1 divided by minus h. So இப்போ 1 minus h எந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்? when x is slightly less than 1 1 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது. ஸோ 1 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 minus hன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1 minus hன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? therefore this will become as that is limit h tends to 0. So you will get it as 1 minus of 1 minus h the whole square minus 1 ன்னு வந்துடும். ஏன்னா எக்ஸுங்கிறது நமக்கு ஃபங்க்ஷன் என்ன? வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? when x is slightly less than 1 1 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது the function is minus of x square minus 1. இப்போ இதில் எக்ஸுக்கு மேலே 1 minus h ன்னு சப்ஸ்டியூட் பண்ணானா minus of 1 minus h the whole square minus 1 ன்னு வந்துடும். minus f of 1 when x is equal to 1 when x is equal to 1 the function is இதே தான். இப்போ இதில் நம்ம எக்ஸுக்கு மேலே 1 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு மேலே 1 ன்னு போட்டால் என்ன வரும்? 1 minus 1 0 ன்னு ஆகிடும். the whole thing will become 0. So we'll get this as minus 0 divided by minus h. இப்போ இது simplify பண்ணும். So இப்போ limit h tends to 0 minus of, so இது expand பண்ணா என்ன வரும்? expand பண்ணோம்னா 1 plus h square minus 2h minus 1 divided by minus h. இந்த minus minus cancel பண்ணிடலாம். இந்த plus 1 minus 1 cancel பண்ணிடலாம். ஒரு h காமனா வெளியில எடுத்து cancel பண்ணிடலாம். So limit h tends to 0 h வெளியில எடுத்தோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும்? h minus 2 divided by h. So ஒரு h cancel பண்ணிடலாம். இப்போ h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணும். So h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணா we'll get this as minus 2. அப்போ f dash of 1 minus is equal to minus 2. So the left derivative is minus 2. இதை let us take it as number 1. அடுத்து right derivative கண்டுபிடிப்போம். That is f dash of x naught plus, which is equal to limit h tends to 0, limit h tends to 0, f of x naught plus h minus f of x naught divided by h, the formula. But that is f dash of 1 plus is equal to limit h tends to 0, f of 1 plus h minus f of 1 divided by h. So இப்போ 1 plus h ன்னு எந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்? when x is greater than 1 when x is greater than 1 what is the function? x square minus 1. இதில் xக்கு பதிலாக 1 plus h ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். இதில் xக்கு பதிலாக 1 plus h ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இதில் xக்கு பதிலாக 1 plus h ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் limit h tends to 0 1 plus h the whole square minus 1 minus f of 1 when x is equal to 1 when x is equal to 1 the function is இதுதான். இதில் xக்கு பதிலாக 1 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 1 minus 1 0 ன்னு ஆகிடும். we'll get this as 0 divided by h, which is equal to limit h tends to 0. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும். 1 plus h square minus or plus 2h minus 1 divided by h. So plus 1 minus 1 cancel ஆகிடும். இதில் ஒரு h காமனாக வெளில எடுத்து cancel பண்ணிடலாம். இப்போ h வெளியில் எடுத்து cancel பண்ண என்ன வரும்? h plus 2 divided by h. So h cancel ஆகிடும். இப்போ limit h க்கு 0 ன்னு அப்ளை பண்ணோம்னா we'll get this as 2. That is f dash of 1 plus is equal to 2. இதை நம்பர் 2 ன்னு எடுத்துக்கோம். So from 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம்? From 1 and 2 we can say that f dash of 1 minus is not equal to f dash of 1 plus. இல்லையா? ஏன்னா left derivative என்ன வந்துச்சு? minus 2. right derivative என்ன வந்திருக்கு? plus 2. அப்போ therefore f dash of 1 does not exist. So it is not differentiable at x is equal to 1. அந்த பாயிண்ட்ல differentiable கிடையாது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா இந்த ஃபோர்த்து சம் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ண முடியுமா? கேன் யூ ட்ரை திஸ் ஃபோர்த்து சம் அஸ் ஹோம்ஒர்க்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் சேம் இதே மாதிரி at x is equal to 2 கேட்டிருக்காங்க. இது டிஃபரன்ஷியபிளா? ஷோ தட் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். இது டிஃபரன்ஷியபிள் கிடையாதுன்னு நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் டெரிவேட்டிவ் ரைட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. தட் இஸ் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து f of x is equal to minus x plus 2 when x is less than or equal to 2 and it is equal to 2x minus 4 when x is greater than 2 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ f dash of 2 minus போது என்ன வரும்? f of limit h tends to 0 f of 2 minus ஃபார்முலாலாம் எழுதணும்.
minus f of 2 divided by minus h. உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறதுக்காக நான் அப்படியே எழுதுறேன். இப்போ limit h tends to 0. So 2 minus hங்கிறது எதில் substitute பண்ணும்? When x is less than 2. When x is less than 2 இதான் function. இதில் x க்கு பதிலா 2 minus h ன்னு போடணும். So இப்போ minus of 2 minus h plus 2 minus f of 2. When x is equal to 2 அப்போ இதான் function. இப்போ இதில் x க்கு பதிலா 2 ன்னு substitute பண்ணணும். x க்கு பதிலா 2 ன்னு போட்டா என்ன வரும்? minus 2 plus 2 0 ன்னு வந்துரும். Divided by minus h. இப்போ இதை simplify பண்ணணும். Limit h tends to 0. So இது உள்ள minus ஆல multiply பண்ணா என்ன வரும்? minus 2 plus h plus 2 divided by minus h. So plus 2 minus 2 cancel ஆடும். And then இது simplify பண்ணானா limit h tends to 0 minus 1 ன்னு வந்துரும். which is equal to minus 1. Left derivative minus 1 ன்னு வந்துரும். Right derivative என்ன வரும்? 2 plus ன்போது limit h tends to 0 f of 2 plus h. நீங்க ஃபார்முலாலாம் எழுதணுமா? divided by h. இப்போ limit h tends to 0. So இந்த 2 plus h எதில் substitute பண்ணும்? When x is greater than 2, what is the function? இதில் x க்கு பதிலா 2 plus h ன்னு போடணும். So x க்கு பதிலா 2 plus h ன்னு போட்டா என்ன வரும்? 2 into 2 plus h minus 4 minus f of 2. When x is equal to 2, இதான் function. So x க்கு பதிலா 2 ன்னு போட்டா என்ன வரும்? minus 2 plus 2 0 ன்னு வந்துரும். Divided by h. இப்போ இதை simplify பண்ணணும். which is limit h tends to 0. So it is 4 plus 2h minus 4 divided by h. Plus 4 minus 4 gets cancelled, which is limit h tends to 0. So இதில் h cancel ஆயிடுச்சுனா 2 ன்னு வந்துரும். அடுத்த ஸ்டெப்ல கேன்சல் பண்ணி காட்டணும். இங்கேயே இப்படி அடிக்க கூடாது. அடுத்த ஸ்டெப்ல கேன்சல் பண்ணி காட்டணும். So limit of a constant is constant. Left derivative என்ன வந்துச்சு? minus 1. Right derivative என்ன வந்திருக்கு? 2. அப்போ therefore f dash of 2 does not exist. So இந்த sum homework போட்டுறீங்களா? இந்த sum ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி இந்த செகண்ட் சப்டிவிஷன் you can do it as a homework. இந்த fourth oneல செகண்ட் சப்டிவிஷன் இதுவும் நீங்க homework ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க f of x வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. It is given as 3x when x is less than 0 and it is equal to minus 4x when x is greater than or equal to 0. So f dash of 0 plus 0 minus அப்படின்னு சொல்லும்போது it is limit h tends to 0 f of 0 minus h minus f of 0 divided by minus h. So இந்த 0 minus h எதில் substitute பண்ணும்? When x is less than 0 என்ன ஃபங்க்ஷனோ அதில் substitute பண்ணும். So இதில் x க்கு பதிலா 0 minus h ன்னு போட்டா என்ன வரும்? limit h tends to 0. So it is 3 into 0 minus h minus f of 0. When x is equal to 0, the function is 4x minus 4x. இதில் x க்கு பதிலா 0 போட்டோம்னா x க்கு 0 போட்டா என்ன வரும்? 0 minus 4 into 0 0 divided by minus h ன்னு வரும். So இது simplify பண்ணோம்னா என்ன வரும்? limit h tends to 0 minus 3h divided by minus h. So minus minus cancel ஆயிடும், h cancel ஆயிடும். இப்போ 3. Limit of a constant is constant. 3 ன்னு வந்துரும். இப்போ அதே மாதிரி right derivative கண்டுபிடிப்போம். f dash of 0 plus which is limit h tends to 0. நீங்க ஸ்டெப்ஸ் ப்ராப்பரா எழுதி போடணுமா? ஃபார்முலாலாம் எழுதி போடணுமா? ஃபார்முலா என்னன்னு தெரியல. f dash of x naught plus is equal to limit h tends to 0 f of x naught plus h minus f of x naught divided by h. இந்த ஃபார்முலாலாம் எழுதி போடணும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்ஸ் எப்படி போகணுன்றதுக்காக சொல்றேன். ஸோ f of 0 plus h minus f of 0 divided by h ன்னு இருக்கும். ஸோ இது 0 plus h எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? when x is greater than 0 என்ன ஃபங்க்ஷனோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதில் x க்கு பதிலா 0 plus h ன்னு போட்டால் minus 4 into 0 plus h minus f of 0. When x is equal to 0, இதான் function. இல்ல x க்கு 0 ன்னு போட்டோம்னா 0 divided by h. அப்போ which is equal to நமக்கு இது என்ன ஆகும்? limit h tends to 0. So minus 4h divided by h. h cancel ஆடும். இப்போ h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணோம்னா minus 4. So நமக்கு left derivative என்ன வந்திருக்கு? 3. Right derivative minus 4. அப்போ therefore f dash of 0 does not exist or f of x is not differentiable at x is equal to 0. புரியுதாமா? ஸோ இந்த ஃபோர்த் சம்மில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் ஹோம்ஒர்க் எப்படி போடணும்னு போட்டு காமிச்சிட்டேன். அது நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிடுங்க. மீதி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.